அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சூப் செய்யலாம். இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு சூப் தான். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறதுனால ஒரு சூப்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிக்கன் சூப் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கிறேன். அதை உருகினதுக்கு அப்புறமா 2 பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேகி க்யூப் 2 பீஸை அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்குறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 மேகி க்யூப் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த மசாலாவும் இல்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த சூப் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையும் அது கூடவே சேர்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கொடுக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிறதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிட்டா இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.